ஏமா முழுவாத கேள்வி கேட்கிறேன். காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சு. நிலத்தை பட்டா பண்றதுக்கு முன்னே அவங்க சேடை ஓட்டிடுறாங்க, கடைக்காரங்க வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆள் தான் அந்த வேலையை பண்ணுவோம். சரி விடு. இந்த மாதிரி ஆள் தான் பண்ண மாட்டான். இது போல பண்ணிடுறா, ஒரு வருஷத்துக்கு முன்னே பண்ணிடுறா, பரபுருன்னு போறா, மணமேல வந்து உட்காரா, மந்திரம் சொன்னா கேட்டா 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுறான். அதுக்குதான் முதலே திருமணம் அப்படி எல்லாம் ஐயோ நான் அழுவுது நேரம் ஆச்சு. இளவரசன் எயிலரசன் எங்கிருந்தாலும் படைத்தளபதி கார்கோடகன் அழைத்து வருவது எனது கடமையாகும். சென்று வருகிறேன். என் மகனுக்கு ஒரு திருமணத்தை பிடித்து வச்சு இந்த மணிபடியை தூட்ட வேண்டும். அந்த அவசர கல்யாணம் மனமேல என் மகன் மாயமாக மறந்து விட்டான். இது என்ன விதியோ என்ன சரி என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா. என் மகன் இளவரசன் எங்கிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது தந்தையின் கடமை அம்மா. அம்மா இளவரசன், அப்பா உன அண்ணன் இளவரசன் எங்கிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடித்து கொண்டு வருவரை அந்நிய சர்வஜாக்கள் அரண்மனை பார்த்து. சரிங்கப்பா, சீக்கிரமா போயிட்டு வாங்க. திருமணமே அல்ல, வேண்டாமா. இந்த தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வா. உனக்கு எத்தனையோ நாட்டு மாப்பிள்ளை காத்திருப்பாங்க. உனக்கு நல்ல முறையில நான் திருமணம். அப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு வேற ஒரு திருமணமா? அப்பா சென்றவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா என்னை தேடி வருவாரப்பா. அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்னால வர முடியாது. நீங்க புறப்படுங்கப்பா. பிடிவாதக்காரி, உன் விருப்பம் எப்படி அப்படி ஆகட்டும். தலையெழுத்து உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால் என்ன காலத்தை விட்டு விட்டு உனக்கு வேற ஒரு பெண்ணிடம் திருமணமா? அன்று ஒரு நேரத்தில் இருவர கால் நிச்ச போது எங்கும் எந்த மாத்தா உரித்தாய் தலையரசி. உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். நான் உயிரோட இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை இருந்தாலும் சரி, உன்னை தவிர வேற ஒரு பெண்ணை பார்க்க மாட்டேன். எந்த ஒரு பெண்களுக்கு தாலி கட்ட மாட்டேன் சத்தியம் செய்தாய். அப்படி சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அந்த சத்தியத்தை மீறி விட்டாய். சத்தியத்தை மீறி சுகுணா கைத்து தாலி கட்டி விட்டாய். அது மட்டுமடா, என் நாடு தளபதி கார்கோடகன் சதிசில செய்து என்ன கொன்று விட்டான். அதன் பிறகு எங்க அண்ணன் என்ன தவறு செய்தான்? அவன் ஒரு தவறும் செய்யவில்லையே. ஐயோ, தங்கை கொலை செய்யப்பட்டாலே,
அவனுக்காக நீதி கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஓடோடி வந்தான். ஆனால் வந்த நீதிமன்றத்தை நீதி கிடைத்ததா? கிடைக்கவில்லையே. ஏன் கிடைக்கவில்லை? எனக்காகவும் என் அண்ணனுக்காகவும் நீ ஒரு வார்த்தை பறித்து பேசினால் நீதி கிடைத்திருக்கும். ஒரு வார்த்தை கூட பறித்து பேசாமல் அமைதியாகத்தான் இருந்தாய். அதற்காக தாண்டா உன் குடும்பத்தை பழிவாக வேண்டும் என்று இந்த ஆவி உலகத்திற்கு தூக்கி கொண்டு வந்தேன். நீ சந்தோஷமாக இருப்பதற்கு நான் விடுவேண்டா. ஒரு காலம் விட மாட்டேன்டா. எப்போதுமே சரி என் வசமாவே இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று, நீயோ மழக்கத்திருக்கின்றாய். கண் விழுத்து இந்த உருவத்தை பார்த்தால் வளர்ந்து விடுவாயே. இப்ப என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை. ஆஹா, அதற்கும் பயம் பிறந்து விட்டது. இப்போது சென்று இந்த உருவத்தை மாற்றி அழகான உருவத்தில் வருகின்றேன். என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு சத்தியத்தை தவறிவிட்டாய். விடவே மாட்டேன். இப்போது என்ன மாளிகை நான் தான் மாத்தினேன். அப்படியா? நான் மிகவும் சந்தோஷமான எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. எவ்வளவு நாளாச்சு. உன்னை பார்க்கும்போது மனது எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு? சோலை மலர்வண்டு சொற்க வைக்கும் பூச்செண்டு ஒரு இடையாய் குளமகளின் குளமணியாய் மஞ்சள் கேளையாய் அண்ணே கனியமுது தேனை தெரியுமாவே தித்துக்கு முத்தமிழே என் சொத்து எவருக்கு கிடைக்காது. என் முத்து உன் அழகை நெஞ்சு மலைகள் போல் தாவி வருகிறது. தாமரை மலர் போல் மலர்கிறது. நாயகன் நீ என்றால் நாயகன் நான் அல்லவோ. எனக்காக உணவடை தன் இறைவனுக்கு உன் தாய்க்கும் நன்றி, இனிய உன் தந்தைக்கும் நன்றி, காலத்தால் கவி பேச வைத்து குருவுக்கு நன்றி. இந்த அழகிலே நான் வந்து இதயத்தை பறிகொடுக்கிறேன். தவித்தே
ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அடுத்த மலர்வனம் போக வேண்டும், ஆட வேண்டும், பாட வேண்டும்.